வணக்கம் வெறியர்களே, ரிசல் பிளாசா அப்படின்ற பேப்பர் ரிவ்யூக்காக ஃபர்ஸ்ட் ஜே ஈசோ அண்ட் ஜிம்மி ஈசோ பேக் சைடில் வராங்க. அதுக்கப்புறம் ஏஜெலி அண்ட் சிஎம் பங்கு வர்றதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் மேட்ச் இருக்கிறதுனா சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கிறதுனா யூஸ்கை ஸ்டெப்னி ஓங்கேர் வர்றதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தொடங்கி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்க, ட்ரிபிள் ஹெச் இந்தியானா போலீஸா அப்படின்ற பீப்புள் அந்த ஏரியாவில் உள்ள மக்களை புகழ்ந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அவங்கள ஆதரவு பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசி ப்ரோமோ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் மீண்டும் தன்னோட பணியை கமெண்ட் செக்ஷனில் தோணுறதுக்காக பேட் மேக்கஃபே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸாக ப்ராக் லெஸ்னர் தான் கொடுப்பாரு. ப்ராக் லெஸ்னர் என்ட்ரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினாவோட என்ட்ரன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டுட்டு ஜான்சினா வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்களாம் போனதுக்கப்புறம் ஜான்சினா என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஜான்சினா என்ட்ரன்ஸ் கொடுத்தோன்னே ஜான்சினா வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் மேட்சை ப்ராக் லெஸ்னரோட பால் ஹியூமன் இணைஞ்சி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமன் விண்டேஜ் ப்ராக் லெஸ்னரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரோ அதே போல் மை நேம் இஸ் பால் ஹியூமன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. விண்டேஜ் மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. எடுத்தோடனே ப்ராக் லெஸ்னர் தன்னோட சூப்ளெக்ஸ் ஆதிக்கத்தை செலுத்துறாரு. அதுக்கப்புறம் ஜான்சினா ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னருக்கு கண்டினியூவாக 3 ஃபினிஷர் போடுறாரு, அவரோட ஏஐ ஃபினிஷரை. ஆனாலும் ப்ராக் லெஸ்னரை தோக்கடிக்க முடியல. ப்ராக் லெஸ்னர் அதுலேருந்து கிக் அவுட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் தன்னோட எஃப்ஐயை போட்டு டாமினேட் பண்ணி ஜான்சினாவை தோக்கடிக்கிறாரு. தோக்கடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் மேட்சாக முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் வெறி தாங்காமல் கையில் கிடச்ச ரெஃப்ரியை பிடிச்சி ஒரு எஃப்ஐ போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினாவையும் விட்டு வைக்காமல் ஜான்சினாவுக்கும் மீண்டும் ஒரு எஃப்ஐ போட்டு அந்த இடத்துலேருந்து ரொம்ப ஆக்ரோஷத்தோட ப்ராக் லெஸ்னர் கிளம்பி போகிறாரு. ப்ராக் லெஸ்னர் ரிட்டன் ஃபர்ஸ்ட் மேட்சாக விளையாண்டுருக்காரு. அந்த மேட்ச் பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் மேட்சாக ஜான்சினாவே முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜான்சினா என்ன ஃபீல்டு போகுதுன்ற பொறுத்து தான் போகணும். அதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் போயிட்டார். ப்ராக் லெஸ்னர் போனதுக்கப்புறம் ஜான்சினா சோகத்தோட அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. ரசிகர்கள்லாம் கண் கலங்கி இருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கண் கலங்கிட்டாங்க ஜான்சினாவுக்காக. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. எல்ஏ நைட் எதுக்கு என்ட்ரன்ஸ் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் மேட்சஸ் இருக்கு. அந்த டாக் டீம் மேட்சஸ்க்கு ஸ்பெஷல் ரெஃப்ரியா எல்ஏ நைட் இருக்காரு. ஜே யூசோ அண்ட் ஜிம்மி யூசோ வெர்சஸ் பெர்சன்டீட் அண்ட் பேரன் பேக்கர், இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு கட்டத்தில் எல்ஏ நைட் பெர்சன்டீட் ஸ்டீல் சேர் எடுத்தோட அடிக்காதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பிடுங்கின ஜே யூசோ ஜிம்மி யூசோவை அடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒரு கட்டத்தில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. யூசர்ஸ் ரீயூனியன் ஆனதுனால இந்த மேட்ச் யூசர்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் விசின்ஸ், அதாவது பால் ஹியூமன் தன்னோட டீமை தான் ஜெயிக்க வச்சாங்க. இந்த மேட்ச்சில் பால் ஹியூமன் டீம் வின் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, யூசர்ஸ்க்கு பிளட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் டபுள் ஸ்பியர் போடுவார் அந்த டேபிளோட கார்னரில் சாத்தி வச்சிருந்த டேபிளோட. அது மூலயமாக இந்த மேட்சை முடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க விசின்ஸ் டீமு. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்டெப்னி வாங்கேருக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ட்ரீம் மேக்கர் பேக் ஸ்டேஜில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்னி வாங்கேர் வராங்க. ஸ்டெப்னிக்கு வாங்கேர் வந்தோடனே யூஎஸ்கை வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நயமி விட்டுட்டு போனால் அந்த சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. யூஎஸ்கை மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் கொடுத்தாங்க. அதே சமயத்தில் ஸ்டெப்னி வாங்கேரும் விட்டு கொடுக்கல. இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்னி வாங்கேர் என்எக்ஸ்லேருந்து மெயின் ரோஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக சாம்பியன்ஷிப் மேட்ச் விளாண்டாங்க. சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மிக்ஸ்டு டாக் டீம் மேட்சஸ். இந்த மேட்சஸ்க்காக ஃபஸ்ட்டு செத் ரோலின்ஸ் அண்ட் பெக்கி லிஞ்ச் வருவாங்க. அதுக்கப்புறம் சிஎம் பங்க் அண்ட் ஏஜெலி வருவாங்க. இவங்களாம் வந்ததுக்கப்புறம் இந்த மிக்ஸ்டு டாக் டீம் மேட்சஸ் தொடங்கும். இந்த மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச்சில் 3 முறை வின் பண்ண ரெக்கார்டோட செத் ரோலின்ஸ் அவங்க ஒய்ஃப் பெக்கி லிஞ்ச் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செத் ரோலின்ஸ் அண்ட் பெக்கி லிஞ்சும் டாமினேட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் தன்னோட பெக்கி லிஞ்ச் ஒய்ஃபை தூக்கி அப்படியே சிஎம் பங்க் மேலே போகலான்னு முயற்சி பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு சிஎம் அப்படியே ரோல் அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பெக்கி லிஞ்சை தூக்கி கீழே போட்டுருவாங்க. இதை பார்த்துட்டு ஏஜெலி பயங்கரமாக சிரிப்பாங்க. என்னடா இது, இவங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஜெலி ஒரு பக்கம் கீழே அடிபட்டு கிடக்கும்போது செத் ரோலின்ஸ் ஏஜெலி நடக்கிற மாதிரியே வாக்கிங் பண்ணுற மாதிரியே ஏஜெலியை கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து ஏஜே லீட்ட பாஸ் கொடுத்தோடனே பிக்கி லிஞ்ச் பயங்கரமாக ஷாக் ஆகினாங்க. ஷாக் ஆகி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏஜே லீ செத்ரோலின்ஸையும் அட்டாக் பண்ணாங்க, பிக்கி லிஞ்சையும் அட்டாக் பண்ணாங்க. 2 பேருக்குமே தன்னோட சப்மிஷன் மூவை போட்டாங்க. ஆனால் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சப்மிஷன் மூவ் 2 பேருக்கும் போட்டாலும் திருப்பி பிக்கி லிஞ்சு செத்ரோலின்ஸ் ரிவெஞ்ச் எடுத்து அவங்க 2 பேரும் தங்களோட சப்மிஷன் மூவை போட்டாங்க. ஒரு கட்டத்தில் கமெண்ட்ரி டேபிளில் சிஎம் பங்கு அட்டாக் பண்ணுறது நிற்பார். இந்த பக்கம் வந்து ஏஜேலி வந்து பிக்கி லிஞ்சை வந்து ஏஜேலி அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் வந்து கமெண்டேட்டிவ்லேயே உடச்சிட்டு விடுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து சப்மிஷன் போட்டு வின் பண்ணது ஏஜேலி அண்ட் சிஎம் பாங்க. அதுக்கப்புறம் அண்டர்டேக்கர் வரும். அண்டர்டேக்கர் அமெரிக்கன் பேடர்ஸ்ன்ற கேரக்டர் வரும். அண்டர்டேக்கர் வரும்போது ஸ்டெப்னி மிக்மன் வந்து ஆடியன்ஸ் சைடில் நிற்பாங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் பேடர்ஸ் கேரக்டரில் வந்து அண்டர்டேக்கர் வந்து ஸ்டெப்னி மிக்மனை 2026 ஃபர்ஸ்ட் ஹால் ஆஃப் ஃபேமராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்காக தான் இப்போ வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்கான ட்ரீவ் மெக்கன்ரே வர்சஸ் கோடி ரோட்ஸ், இவங்க 2 பேருக்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ட்ரீவ் மெக்கன்ரே ஒரு கோடி ரோட்ஸும் பயங்கரமாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் கோடி கட்டர்லாம் போடும்போது ட்ரீவ் மெக்கன்ரே அதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆகி தன்னோட மூமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா ட்ரீம் மேக்கரே ரொம்ப நாளாக சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கொடுத்தாலும் ஜெயிக்க வைக்கிறதுல ட்ரீம் மேக்கருக்கு வாய்ப்பு கொடுத்தாலுமே ஜெயிக்க வைக்கிறது குறைவாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த மேட்சும் நடந்துச்சு. அதே போல் தான் ஒரு கட்டத்தில் வந்து ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸை தள்ளி விட்டுட்டு ரெஃப்ரி கீழே இறங்கி ஓடிடுவார் தாமேல போட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் ரோல் பின் பண்ணுவார். ஆனால் ரெஃப்ரி உள்ற வரமாட்டார். ரெஃப்ரி ரொம்ப ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை டக்குன்னு உள்ற வந்தோடனே 2 கவுண்ட்லேயே எஸ்கேப் ஆகிடுவார் கோடி ரோட்ஸு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மெக்கன்ரே என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ரி டேபிளோட வச்சு கோடி ரோட்ஸுக்கு ஒரு கெல்முறைக்குள்ளான்னு பார்ப்பார். ஆனால் நவுந்துருவார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸு உள்ளே வச்சு தன்னோட சப்மிஷன் மூவை போட்டு இந்த மேட்சை முடித்து தன்னோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போய்ட்டு இதுதான் இந்த ரிசல்ட் பிளாஸால் நடந்தது.